ஓம் சாந்தி. செப்டம்பர் 13, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சகல ஆத்மாக்களையும் அவர்களது கர்ம பந்தனத்திலிருந்து மீட்கும் மீட்பு படையினர். நீங்கள் கர்ம பந்தனங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கேள்வி: ஆத்மாக்களாகிய நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் வகையில் தொடர்ந்தும் எதை பயிற்சி செய்ய வேண்டும்? பதில்: உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் ஷரீரங்களில் இருந்து பற்றற்றவர்கள் ஆகுவதை பயிற்சி செய்யுங்கள். பற்றற்றவர்கள் ஆகுவதனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் மீண்டும் சக்தியை பெற்று பலம் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். நீங்களே மறைமுகமான இராணுவத்தினர். உங்களுக்கு தயவு செய்து கவனிக்கவும், அதாவது தந்தை ஒருவரது நினைவில் நிலைத்திருந்து ஷரீரமற்றவர் ஆகுங்கள் என்ற வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தை தந்தை உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இராணுவம் நிற்கும் இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு கவனிக்கவும் என்று கூறப்படுகிறது. அவர்களது கவனிக்கவும் என்பது மௌனத்தை குறிக்கிறது. இங்கேயும் தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், கவனிக்கவும். அதன் அர்த்தம் தந்தை ஒருவரது நினைவிலேயே நிலைத்திருங்கள். நீங்கள் உங்களுடைய வாயால் பேசுகின்றீர்கள். இல்லாதுவிட்டால் உண்மையில் நீங்கள் பேசுவதற்கு அப்பாற்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். கவனிக்கவும். நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்களா? நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை அல்லது ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஆத்மாக்களையும் தந்தையையும் இனம் கண்டு விட்டீர்கள். தந்தையை நினைவு செய்யாமல் நீங்கள் பாவத்தை வென்று விட்டீர்களாக, அதாவது தூய்மையாகவும் சதோப்பிரதானமாகவும் ஆக முடியாது. இதுவே பிரதான விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தையே குறிக்கின்றவாயினும் மக்கள் அவற்றை மற்றொரு காலப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அவர்கள் இராணுவத்தினர், நீங்களும் இராணுவத்தினரே. பாதாள உலக இராணுவத்தினரும் இருக்கின்றார்கள். அவர்கள் மறைந்தே வாழ்கின்றார்கள். நீங்களும் மறைமுகமானவர்கள். நீங்களும் மறைந்தே இருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் தந்தையை நினைவு செய்வதில் அமிழ்ந்திருக்கின்றீர்கள். அதுவே மறைந்திருத்தல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் மறைமுகமானவர்களால் எவருமே உங்களை இனம் காண முடியாது. உங்கள் நினைவு யாத்திரை மறைமுகமானது. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் நினைவால் மட்டுமே உதவியற்ற பரிதாபகரமான குழந்தைகளாகி நீங்கள் நன்மை அடைவீர்கள் என அவருக்கு தெரியும். நீங்கள் உதவியற்ற பரிதாபமானவர்கள் என்றே அழைக்கப்படுவீர்கள். சொர்க்கத்தில் உதவியற்ற பரிதாபமானவர்கள் எவரும் இல்லை. சில பந்தனங்களில் அகப்பட்டு இருப்பவர்களே உதவியற்ற பரிதாபகரமானவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். நீங்கள் மட்டுமே இதனை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்தியிருக்கின்றார். நீங்களும் கலங்கரை விளக்கங்கள் என்றே அழைக்கப்படுகிறீர்கள். தந்தையும் கலங்கரை விளக்கம் என்றே அழைக்கப்படுகின்றார். தந்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அமைதி தாமத்தை ஒரு கண்ணிலும் சந்தோஷ தாமத்தை மறு கண்ணிலும் வைத்திருங்கள். நீங்கள் கலங்கரை விளக்கங்களை போன்றவர்கள். நடந்தும் அமர்ந்தும் உலாவியும் பொழுதும் எல்லாம் ஒளியாக இருங்கள். அனைவருக்கும் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை தொடர்ந்தும் காட்டுங்கள். ஒவ்வொருவருடைய படகும் இந்த துன்ப உலகில் சிக்கிக் கொண்டுள்ளது. இதனாலேயே அவர்கள், ஓ படகோட்டியே, என் படகை கரை சேருங்கள் என்று கூறுகிறார்கள். அனைவருடைய படகுகளும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறாயின் அவர்களை மீட்பவர் யார்? அது மீட்பு படை அல்ல. அவர்களுக்கு அந்த பெயரே கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையில் நீங்களே மீட்பு படையினர். நீங்களே அனைவரையும் மீட்கின்றீர்கள். அனைவரும் 5 விகாரங்களின் சங்கிலியில் சிக்கி உள்ளார்கள். இதனாலேயே அவர்கள் கூறுகிறார்கள், எங்களை விடுவியுங்கள், எங்களை மீட்டு எடுங்கள். தந்தை கூறுகின்றார், இந்த நினைவு யாத்திரையின் மூலமாக
உங்களால் கரை சேர முடியும். இந்த நேரத்தில் அனைவரும் சிக்கி உள்ளார்கள். தந்தையும் பூந்தோட்டத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகின்றார். இவை யாவும் இந்த நேரத்தையே குறிக்கின்றன. நீங்கள் மலர்களாக வேண்டும். இந்நேரத்தில் அனைவரும் வன்முறையை பிரயோகிப்பதனால் முட்களாகவே உள்ளனர். நீங்கள் இப்பொழுது அகிம்சாவாதிகள் ஆக வேண்டும். நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். தூய ஆத்மாக்கள் மாத்திரமே ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக வருகின்றார்கள். அவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்க முடியாது. ஆத்மாக்கள் முதலில் வரும்பொழுது அவர்கள் தூய்மையாக இருப்பதால் அவர்களின் ஆத்மாக்களோ அல்லது அவர்களின் சரீரங்களோ துன்பத்தை பெற முடியாது. ஏனெனில் அவர்கள் எந்த பாவத்தையும் சேர்த்திருக்கவில்லை. நாங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது எந்த பாவத்தையும் செய்வதில்லை. பிறரும் எந்த பாவமும் செய்வதில்லை. நீங்கள் அனைத்தை குறித்தும் சிந்திக்க வேண்டும். ஆத்மாக்கள் ஒரு சமயத்தை ஸ்தாபிக்கவே மேலிருந்து கீழே வருகின்றார்கள். அதன் பின்னர் அவர்களின் வம்சம் தொடர்கிறது. சீக்கிய சமயத்தின் வம்சமும் உள்ளது. சந்நியாசிகளுக்கு ஒரு வம்சம் இருப்பதில்லை. அவர்கள் அரசர்கள் ஆகுவதில்லை. சீக்கிய சமயத்தில் மகாராஜாக்கள் போன்றோர் உள்ளனர். எனவே அவர்கள் ஒரு சமயத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது புதிய ஆத்மாவே வருகின்றார். கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபித்தார். புத்தர் பௌத்த மதத்தை ஸ்தாபித்தார். அப்ரஹாம் இஸ்லாம் சமயத்தை ஸ்தாபித்தார். அவர்களின் சமயங்கள் அனைத்தும் அவர்களின் ஸ்தாபகர்களின் பெயரை கொண்டிருக்கின்றன. சமயத்தின் பெயரும் ஸ்தாபகரின் பெயரும் ஒத்த ஓசை உடையன. தேவ தர்மத்தின் பெயர் அவ்வாறானதல்ல. அஷரீரியான தந்தையே வந்து தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் ஒரு ஷரீரதாரி அல்ல. மற்ற சமய ஸ்தாபகர்கள் அனைவரது ஷரீரங்களுக்கும் ஷரீர பெயர்கள் உள்ளன. ஆனால் அவர் ஒரு ஷரீரதாரி அல்ல. புதிய உலகிலேயே வம்சம் தொடர்கிறது. எனவே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் நிச்சயமாக உங்களை ஆன்மீக இராணுவத்தினர் என்று கருத வேண்டும். அந்த இராணுவ தளபதிகள் போன்றோர் வந்து கவனிக்கவும் என்று கூறும் பொழுது அனைவரும் உடனடியாக கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் தம் தம் குருமார்களை நினைவு செய்தோ அல்லது மௌனமாகவோ நிற்பார்கள். எவ்வாறாயினும் அது பொய்யான மௌனமாகும். நாங்கள் ஆத்மாக்கள் என்பதும் எங்களது ஆதி தர்மம் அமைதி என்பதும் உங்களுக்கு தெரியும். அவ்வாறாயின் நாங்கள் யாரை நினைவு செய்வது? நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் இந்த ஞானத்துடன் நினைவில் நிலைத்திருப்பதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. வேறு எவருக்கும் இந்த ஞானம் இல்லை. தாம் அமைதி சுரூபங்களாகிய ஆத்மாக்கள் என்பதையும் தமது ஷரீரங்களிலிருந்து பற்றற்ற நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ளாமல் உள்ளார்கள். இங்கே நீங்கள் உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுவதால் சக்தியை பெற்று தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு உங்களை ஆத்மாக்கள் என்று கருதியவாறு ஷரீரத்திலிருந்து பற்றற்றவர்களாக அமர்ந்திருப்பது என்பதை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். நாங்கள் அவ்விடத்தில் வசிப்பவர்கள். நாங்கள் எங்கள் வீட்டை பல நாட்கள் மறந்திருந்தோம். தாம் வீடு திரும்ப வேண்டும் என்பதை வேறு எவரும் புரிந்து கொள்வதில்லை. தூய்மையற்ற ஆத்மாக்களால் வீடு திரும்பவும் முடியாது. யாரை நினைவு செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு எவரும் இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒரே ஒருவரை மாத்திரமே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். வேறு எவரையும் நினைவு செய்வதில் என்ன நன்மை உள்ளது? உதாரணமாக, பக்தி மார்க்கத்தில் மக்கள் தொடர்ந்தும் சிவ சிவா என்று கூறுகிறார்கள். ஆனால் அவ்வாறு செய்வதனால் என்ன நடக்கும் என்பதை எவரும் அறியாதுள்ளார்கள். சிவனை நினைவு செய்வதால் தமது பாவங்கள் அழியும் என்பதை அவர்களில் எவரும் அறிய மாட்டார்கள். கண்டிப்பாக நீங்கள் ஓசையை கேட்பீர்கள். ஓசை இருக்குமே அன்றி அவற்றினால் எந்த நன்மையும் இருக்க முடியாது. அந்த குருமார்கள் அனைவருடனும் பாபாவிற்கு அதிக அளவு அனுபவம் உள்ளது. தந்தை கூறுகின்றார், ஓ அர்ஜுனா,
அவர்கள் அனைவரையும் துறந்திடுங்கள். நீங்கள் சத்குருவை இனம் கண்டு விட்டதால் அவற்றுக்கான அவசியம் ஏதும் இல்லை. சத்குரு உங்களை கரையேற்றுகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் அசுர உலகிற்கு அப்பால் உங்களை அழைத்து செல்கின்றேன். நீங்கள் நச்சு கடலை தாண்டி செல்ல வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தும் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். படகோட்டியே படகை செலுத்துபவர். ஆனால் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுவதற்காக அவருக்கு இப்பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் பிராணேஸ்வர் பாபா, அதாவது வாழ்க்கை தானத்தை வழங்குகின்ற பாபா என்று அழைக்கப்படுகின்றார். அவர் உங்களை அமரத்துவமானவர்கள் ஆக்குகின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் உயிர் சக்தி எனப்படுகிறது. ஓர் ஆத்மா ஷரீரத்தை நீக்கும் பொழுது உயிர் போய்விட்டது என்று கூறுகிறார்கள். அதன் பின்னர் அந்த உடலை அவர்கள் வைத்திருக்க அனுமதிப்பதில்லை. ஓர் ஆத்மா ஷரீரத்தில் இருக்கும் பொழுதே ஷரீரம் ஆரோக்கியமாக உள்ளது. ஆத்மா இல்லாத பொழுது ஷரீரம் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. ஆகையால் அதனை வைத்திருந்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? மிருகங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. குரங்குகள் மாத்திரமே தம் குட்டி மரணித்தாலும் அந்த சடலம் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தாலும் அதனை எடுக்க விடுவதில்லை. அவை அதனை பற்றி பிடித்து கொண்டிருக்கும். அவை மிருகங்கள். ஆனால் நீங்களோ மனிதர்கள். ஓர் ஆத்மா ஷரீரத்தை நீக்கிவிட்டு சென்றால் அவர்கள் கூறுகிறார்கள், அதனை விரைவில் எடுத்துவிடுங்கள். அந்த ஆத்மா சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று மக்கள் கூறுவார்கள். ஒரு சடலத்தை எடுக்கும் பொழுது அவர்கள் முதலில் பாதங்களை மயானத்தை நோக்கி வைக்கிறார்கள். பின்னர் மயானத்திற்குள் செல்வதற்கு முன்னர் அவர்கள் சடங்குகளை முடித்த பின்னர் சடலத்தை மறுபுறம் திருப்பி முகம் மயானத்தை நோக்கி இருக்குமாறு வைக்கிறார்கள். ஏனெனில் அந்த ஆத்மா இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கின்றார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தை மிக சரியாக காட்டியுள்ளீர்கள். அவர் நரகத்தை உதைத்து தள்ளுகின்றார். அது ஸ்ரீ கிருஷ்ணரின் ஷரீரம் அல்ல. அவரின் பெயர், வடிவம் அனைத்தும் மாறுகின்றன. தந்தை பல விஷயங்களை விளங்கப்படுத்திய பின்னர் கூறுகின்றார், மன்மனாபவ், நீங்கள் வந்து இங்கே அமரும் பொழுது கவனம் செலுத்துங்கள். உங்கள் புத்தி தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கட்டும். நீங்கள் என்றென்றும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் உயிர் வாழும் வரை தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் நினைவு செய்யாதிருந்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் நினைவு செய்ய அமரும் பொழுது என்றுமே கண்களை மூடாதீர்கள். சந்நியாசிகள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டே அமர்கின்றார்கள். அவர்களில் சிலர் பெண்களின் முகத்தை கூட பார்க்க மாட்டார்கள். அவர்கள் தமது கண்களை துணியால் மூடி கட்டுகிறார்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியினதும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்ற வேண்டும். நீங்கள் கலங்கரை விளக்குங்கள். இதுவே துன்ப உலகமாகும். ஒரு கண்ணில் துன்ப பூமியும் மற்றொரு கண்ணில் சந்தோஷ பூமியும் உள்ளன. நீங்கள் நடந்தும் உலாவியும் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களை ஒரு கலங்கரை விளக்கமாக கருத வேண்டும். பாபா உங்களுக்கு வெவ்வேறு உதாரணங்களினால் விளங்கப்படுத்துகின்றார். உங்களையும் நீங்கள் பராமரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் கலங்கரை விளக்கம் ஆகுவதால் உங்களுக்கு நன்மை செய்கின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தெருவில் மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். உங்களை அறிந்த பலரையும் நீங்கள் சந்திக்கின்றீர்கள். அவர்கள் ராமா ராமா என்று ஒருவருக்கொருவர் கூறுகின்றார்கள். அவர்களிடம் கூறுங்கள், இது துன்ப பூமி என்பதும் அது அமைதி தாமமும் சந்தோஷ உலகமும் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அமைதி உலகிற்கும் சந்தோஷ உலகிற்கும் செல்ல விரும்புகின்றீர்களா? இம்மூன்று படங்களையும் எவருக்கும் மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்த முடியும். அவை உங்களுக்கு சிக்னல்களை கொடுக்கின்றன. ஒரு கலங்கரை விளக்கமும் சிக்னல்களை கொடுக்கின்றது. ராவணனின் சிறையில் சிக்கிக் கொண்டுள்ள படகு இதுவே ஆகும். மனிதர்களால் மனிதர்களை மீட்க முடியாது. அவை யாவும் போலியான எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள்.
ஆனால் இதுவோ எல்லையற்ற விஷயமாகும். அவை சமுதாயத்திற்கான சமூக சேவை அல்ல. உண்மையில் இதுவே உண்மையான சேவையாகும். அனைவரதும் படகு கரையேற்றப்பட வேண்டும். உங்கள் புத்தி கேட்கிறது, நாங்கள் எவ்வாறு மனிதர்களுக்கு சேவை செய்வது? முதலில் அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்வதற்கும் தந்தையை அடைவதற்கும் குருமார்களை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் எவரையும் அடைய முடியாது. தந்தையை அடைவதற்கான வழியை அவரே காட்டுகின்றார். சமய நூல்கள் போன்றவற்றை கற்பதன் மூலம் கடவுளை அடைய முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையுடன் வாழ்வதனால் அவர்கள் இறுதியில் ஏதோ ஒரு வடிவத்தில் கடவுளை அடைகின்றார்கள். நீங்கள் தந்தையை எப்பொழுது அடையலாம் என்பதை தந்தையே உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் இதை படங்களில் காட்டி உள்ளீர்கள். நீங்கள் ஒரே ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். சமய நூல்களை ஸ்தாபிப்பவர்கள் அனைவரும் அவ்வாறான சிக்னல்களை கொடுக்கின்றார்கள். ஏனெனில் நீங்கள் இந்த கற்பித்தல்களை கொடுப்பதால் அவர்களும் இவ்வாறே சிக்னல்களை கொடுக்கின்றார்கள். பிரபுவின் பெயரை உச்சரியுங்கள். அந்த தந்தையே சத்குரு. இன்றேல் பல வகையான கற்பித்தல்களை கொடுக்கின்ற பலரும் உள்ளனர். அவர்கள் குருமார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எவ்வாறு ஷரீரமற்றவர்கள் ஆகுவது என்னும் கற்பித்தல்களை எவருக்குமே தெரியாது. நீங்கள் கூறுவீர்கள், சிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள். அம்மக்கள் சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது எப்பொழுதும் சிவனை நோக்கி பாபா என்று கூறுகின்ற வழக்கம் உள்ளது. அவர்கள் வேறு எவரையும் பாபா என்று கூறுவதில்லை. எவ்வாறாயினும் அவர்கள் அஷரீரியானவர்கள் அல்ல. அவர்கள் ஷரீரதாரிகள். சிவன் அஷரீரியானவர். அவரே உண்மையான பாபா. அவர் அனைவரதும் பாபா. ஆத்மாக்கள் அனைவரும் ஷரீரமற்றவர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதும் இந்த விழிப்புணர்வுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு சிக்கிக் கொண்டீர்கள் என்பதை அறிவீர்கள். பாபா இப்பொழுது வந்து பாதையை உங்களுக்கு காட்டுகின்றார். மற்ற அனைவரும் இன்னமும் சிக்கி உள்ளார்கள். அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. அனைவரும் தண்டனையை அனுபவம் செய்த பின்னர் விடுவிக்கப்படுவார்கள். பாபா சில குழந்தைகளுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தண்டனையை பெறுபவர்கள் தமது அந்தஸ்தை அழித்து கொண்டு சிறிதளவு வெகுமதியை பெறுகின்றார்கள். நீங்கள் சிறிதளவு தண்டனையை பெறுவீர்களாயின் நல்லதோர் வெகுமதியை பெறுவீர்கள். இது ஒரு முட்காடாகும். அனைவரும் முட்களைப் போன்று ஒருவரை ஒருவர் தொடர்ந்தும் குத்துகிறார்கள். சொர்க்கம் அல்லாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் வைகுந்தம் இருந்தது என கிறிஸ்தவர்களும் கூறுகிறார்கள். அதனை குறித்து காட்சிகளும் பெறப்பட்டன. அந்த தர்மத்திற்குரியவர் மீண்டும் அவரது தர்மத்திற்கே வருகின்றார் என்பது சாத்தியமாகும். ஒருவர் எதனையாவது காண்பதால் என்ன நடக்கப் போகிறது? தந்தையை இனம் காண்பதுடன் இந்த ஞானத்தை எடுக்கும் வரை அதை பார்ப்பதால் மாத்திரமே எவருமே அங்கு செல்ல முடியாது. எவராலும் அங்கு செல்ல முடியாது. அங்கே வெகு சில தேவர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். இப்பொழுது பல இந்துக்கள் உள்ளார்கள். ஆனால் ஆதியில் அவர்கள் தேவர்களாக இருந்தார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தூய்மையானவர்களும் இவர்கள் தூய்மையற்றவர்களும் ஆவார்கள். தூய்மையற்றவர்களை தேவர்கள் என அழைப்பது சரியாக தென்படவில்லை. இந்த ஒரு தர்மத்தை குறித்து கூற முடியும். தர்மம் சீரழிந்ததால் அவர்களின் செயல்களும் சீரழிந்தன. அவர்கள் அதனை ஆதி சனாதன இந்து சமயம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் தேவ தர்மத்திற்கென ஒரு பகுதியை ஒதுக்கவில்லை. ஜனத்தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் தந்தையே குழந்தைகளாகி எமது ஆதி அன்பிற்கினியவராவார். அவர் எங்களை எதுவும் இல்லாதவர்களால் இருந்து சிறிதளவு உடையவர்கள் ஆக்கியுள்ளார்கள். தந்தை எவ்வாறு வருகின்றார் என்று நீங்கள் விளங்கப்படுத்தலாம். தேவர்களே தமோ பிரதான் உலகில் கால் பதிக்காத பொழுது தந்தையால் எவ்வாறு வர முடியும்? தந்தை அஷரீரியானவர். அவருக்கென பாதம் இல்லை. ஆகையாலேயே அவர் இவருக்குள் பிரவேசிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இறை உலகில் அமர்ந்துள்ளீர்கள். ஆனால் மற்றோரோ அசுர உலகில் உள்ளார்கள்.
இந்த சங்கமயுகம் மிகவும் குறுகியது. நீங்கள் தேவ உலகிலோ அசுர உலகிலோ இல்லை என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இறைவனின் உலகில் இருக்கின்றோம். தந்தை எங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். தந்தை கூறுகின்றார், அது எனது வீடாகும். நான் எனது வீட்டை விட்டு உங்களுக்காக இங்கு வருகின்றேன். பாரதம் சந்தோஷ தாமம் ஆகும் பொழுது நான் அங்கு செல்வதில்லை. நான் உலக அதிபதி ஆகுவதில்லை. நீங்களே அவ்வாறு ஆகின்றீர்கள். நான் பிரம்மாண்டத்தின் அதிபதி. அனைவரும் பிரம்மாண்டத்திற்கே திரும்பி செல்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் அங்கே அதிபதிகளாகவே அமர்ந்துள்ளார்கள். இன்னமும் கீழே வர இருப்பவர்கள் இங்கு கீழே வருவார்கள். ஆனால் அவர்கள் உலக அதிபதிகள் ஆக மாட்டார்கள். பாபா பெருமளவு விளங்கப்படுத்துகின்றார். சில மாணவர்கள் மிகவும் திறமைசாலிகள் என்பதால் அவர்களுக்கு புலமை பரிசில் கிடைக்கிறது. அவர்கள் இங்கு வரும்பொழுது தாம் தூய்மையாக வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் திரும்பி செல்லும் பொழுது அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுவது ஓர் அற்புதமே. அத்தகைய பலவீனமானவர்களை இங்கே அழைத்து வராதீர்கள். அவர்களை இங்கே அழைத்து வரும் முன்னர் அவர்களை பற்றி அறிய வேண்டியது பிராமண ஆசிரியரின் கடமையாகும். ஆத்மாக்களே ஷரீரங்களை எடுத்து தமது பாகங்களை நடிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் அழியாத பாகங்களை பெற்றுள்ளார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுங்கள். துன்ப உலகிலிருந்து அனைவரது படகையும் அகற்றுகின்ற சேவையை செய்யுங்கள். உங்களுக்கும் நன்மை செய்யுங்கள். 2. உங்களது அமைதி வடிவத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதுடன் உங்கள் ஷரீரத்திலிருந்து பற்றற்று இருக்கின்ற பயிற்சியையும் செய்யுங்கள். உங்கள் கண்களை திறந்தவாறு நினைவில் நிலைத்திருங்கள். படைப்பவரையும் படைப்பையும் உங்கள் புத்தியால் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் எண்ணங்கள் ஒரு தூய ஞான சுரூபம் ஆகுவதற்குரியதாகவும் சக்தி சுரூபத்திற்குரியதாகவும் இருப்பதனால் முற்றிலும் தூய்மையானவராக இருப்பீர்களாக. தந்தைக்கு சமமானவர்கள் ஆகுவதற்கு உங்கள் தூய்மையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்கள். ஓர் அஸ்திவாரமாக பிரம்மச்சாரியத்திற்கான சத்தியத்தை செய்வது பொதுவானது. எனவே அதனால் மட்டும் சந்தோஷமடைந்து விடாதீர்கள். உங்கள் பார்வையிலும் மனோபாவத்திலும் அந்த தூய்மையை கொண்டிருப்பதை மேலும் அதிகமாக கீழ்கோடிடுங்கள். அத்துடன் உங்கள் எண்ணங்கள் ஒரு தூய ஞான சுரூபத்திற்குரியதாகவும் சக்தி சுரூபத்திற்கு உரியதாகவும் இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் இன்னமும் பெருமளவு பலவீனம் உள்ளது. அந்த பலவீனங்கள் அனைத்தையும் முடித்து விடுவதனால் பின்னர் நீங்கள் ஓர் முற்றிலும் தூய ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். நீங்கள் பார்க்கின்ற அனைவர் மீதும் கருணையையும் நல்ல ஆசிகளையும் கொண்டிருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அகங்காரத்தின் சுவடோ அல்லது அவமதிக்கப்படுகின்ற உணர்வோ இருக்க முடியாது. ஓம் சாந்தி.